சூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாருங்கள், பகலில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட அனுகிரகம் அதிகமாக இருக்கும், இரவில் பிறந்தவங்களுக்கு சந்திரனோட அனுகிரகம் அதிகமாக இருக்கும். நம்மளோட பூமி மண்டலத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிக்கும் சந்திரன் தான் மிகப்பெரிய ஆதாரம். அதனால தான் அவரை மனோகாரகன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு ஒரே துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். அப்போது இந்த நவகிரகங்கள் எல்லாமே சந்திரனோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஜீவனையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறது கிடையாது. அப்போது நம்மளோட பூமியின் முதல் துணைக்கோள் மட்டும் இல்லை, ஒரே துணைக்கோள் அப்படின்னா அது சந்திர பகவான் மட்டும்தான். இந்த சந்திரன் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு மன ரீதியான வலிமை அதிகமாக இருக்கும். அது பகலில் பிறந்திருந்தாலும் சரி, நைட்டில் பிறந்திருந்தாலும் சரி. அதே நேரத்தில் பகலில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட வலிமை அதிகமாக இருக்கும், சந்திரனோட வலிமை சற்று குறைவாக தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா, சந்திரனோட அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகரும் வாழ்க்கையில் முழுமை பெறவே முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சந்திர பகவான் மட்டும்தான் இந்த நவகிரகங்களின் ஆற்றலை இழுத்து நமக்கு கொடுக்குறாரு. அது ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய கர்மா, நன்மையான கர்மாவாக இருந்தாலும் தீமையான கர்மாவாக இருந்தாலும் சந்திரனோட அனுமதி இல்லாமல் யாருமே அதை அனுபவிக்கிறது கிடையாது. அப்போது நம்மளோட ஜாதகத்தில் சந்திர பகவானை முதல்ல வலுப்படுத்தணும். சந்திர பகவானை மட்டும்தான் நம்ம ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வழிபடும்போது அது சிறப்பான யோகத்தை கொடுக்குது. எந்த ஒரு திசாபுத்தி நடந்தாலும் சரி தான், ஜாதகத்தில் எந்த திசாபுத்தி நடந்தாலும் சரி தான், பகலில் பிறந்தவங்க சூரியனை தொடர்ந்து வழிபடுங்க, இரவில் பிறந்தவங்க சந்திர பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. அதிலும் இரவில் பிறந்தவங்க திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது மிகச்சிறந்த யோக பலனை கொடுக்கும். பகலில் பிறந்தவங்க சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறந்த யோக பலனை கொடுக்கும். நவகிரகங்களோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்போது உங்களுக்கு எந்த திசை நடக்குது, உதாரணத்துக்கு இப்போ சனி திசை நடக்குதுன்னு வச்சுங்க, சனிக்கிழமையில் நீங்கள் சந்திர பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க, தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய தாக்கம், அதாவது சனி கிரகத்தோட தாக்கம் கம்மியாகும். சூரிய திசை நடக்குது, தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சந்திர பகவானை வழிபட கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த சூரியனோட தர்ம சங்கட்டமான திசாபுத்தி வரும்போது அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சந்திர பகவானுக்கு உண்டு. சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா மனிதனையும் வழி நடத்தக்கூடிய கிரகம்னா அது சந்திர பகவான் தான். அதனால்தான் அவரை மனோகாரகன்னு சொல்கிறாங்க. ஆத்மகாரகனை சூரியனாக வைக்கிறாங்க. சூரிய பகவான் ஆத்மகாரகனாக கொண்டு வர்றாங்க, சந்திர பகவானை மனோகாரகனாக கொண்டு வராங்க. மன ரீதியான பிரச்சனைகள், ஏன்னா நம்ம ஒரு திசை நடக்கும்போது முதல்ல நன்மையாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, தீமையான விஷயங்கள் நடக்கும்போது மனதை தான் பாதிக்கும். அப்போ அங்கே சந்திர பகவானை வலுப்படுத்தி ஆகணும். அப்போ சந்திரனோட அனுமதி இல்லாமல் எந்த கிரகமும் ஒரு ஜாதகரை துவம்சம் பண்ணுறது கிடையாது. அதனால் எந்த ஒரு திசாபுத்தி நடந்தாலும் முதல்ல நீங்கள் சந்திரனோட வலுவை பாருங்கள். சந்திரன் வலுத்தவங்களுக்கு எப்படியாப்பட்ட துஷ்ட கிரகத்தோட திசாபுத்தி நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். சந்திரனை உங்கள் ஜாதகத்தில் வலுப்பண்ண கற்றுக்கோங்க. சந்திரனை தொடர்ந்து வழிபடுங்க. சந்திர பகவானுக்கு சிறப்பான அபிஷேகம், ஆராதனை பண்ணுங்க. திங்கக்கிழமையில் பெரும்பாலும் சிவபெருமான தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும். உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சந்திரன் வலுவாக இருக்கான்னு பாருங்கள். வலுவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சந்திரனுக்கு நன்றி சொல்லுங்கள். வலு குன்றி இருந்துன்னா தொடர்ந்து திங்கக்கிழமையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. இளநீர் அபிஷேகம் பண்ண கற்றுக்கோங்க. இளநீர் அபிஷேகம் பண்ண உங்களோட பாவங்கள்லாம் குறையும். ஒரு 3 இளநீ வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி பாருங்கள், உங்களோட பூர்வ புண்ணியம் சுத்தமாகும். அது எவ்வளோ தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி தான், திங்கக்கிழமையில் வாங்கி அபிஷேகம் பண்ண கற்றுக்கோங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க குறுக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அபிஷேகம் பண்ணி தரப்போகிறாங்க உங்கள் பேரில். இளநீர் அபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமையில்
இளநீர் அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்வாதாரத்தை நீங்கள் அடைய முடியும். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.